அலங்கரிக்க முதலில் இணைந்து கொள்கின்றார் தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். அர்த்தமுள்ள அர்த்தங்கள் என்ற தொனிப்பொருளிலே ஒரு சிறிய பதிவை அனுப்பியிருக்கின்றார். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். அர்த்தமுள்ள அர்த்தங்கள் எனும் தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. அர்த்தமுள்ள அர்த்தங்கள். அர்த்தமுள்ள அர்த்தங்கள். எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரிதான். நாம் எப்படி பழகுகின்றோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும். தடுமாறும்போது தாங்கி பிடிப்பவனும், தடம் மாறும்போது தட்டி கேட்பவனுமே உண்மையான நண்பன். உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை. உங்களை புரியாதவர்களின் கோபத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை. குழந்தைகளிடம் அருகில் அமர்ந்து பொறுமையாக பழகி பாருங்கள். நாம் முன்னர் எப்படி நடந்து கொண்டோம் என்பது நன்றாக புரியும். வயதானவர்களிடம் பழகி பாருங்கள். நாம் எப்படி இருக்கப் போகிறோம் என்பது முழுமையாக புரியும். ஒருவர் உங்களை தாழ்த்தி பேசும்போது ஊமையாய் இருங்கள். புகழ்ந்து பேசும்போது செவிடனாய் இருங்கள். எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சங்கடங்கள் வரும்போது தடுமாற்றம் அடையாதீர்கள். சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதீர்கள். வளமுடன் வாழும்போது நண்பர்கள் உங்களை அறிவார்கள். பிரச்சனைகள் வரும்போதுதான் நண்பர்களை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். யார் உண்மையான நண்பர்கள் என்று. ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்கு நீங்கள் வேறு ஒரு நபரை காரணம் சொல்லலாம். ஆனால் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீங்கள் மட்டுமே காரணம். நீ சிரித்துப்பார், உன் முகம் உனக்கு பிடிக்கும். நீ சிரித்துப்பார், உன் முகம் உனக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்க வைத்துப்பார், உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். அவசியம் இல்லாததை வாங்கினால் விரைவில் அவசியமானதை விற்க நேரிடும். வாழ்க்கையில் தோற்றவர்கள் 2 பேர். வாழ்க்கையில் தோற்றவர்கள் 2 பேர். ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர். மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர். நலம்பெற எண்ணங்களை அழகாக மாற்ற முயற்சி செய்தாலே போதும், வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக மாறிவிடும். நீங்கள் ஒருவனை ஏமாற்றிவிட்டால் அவனை முட்டாள் என்று எண்ணிவிடாதீர்கள். நீங்கள் ஏமாற்றியது அவன் உங்கள் மேல் வைத்திருந்த முழு நம்பிக்கையே ஆகும். அமைதியாயிருப்பவனுக்கு கோபப்படத் தெரியாது என்பதல்ல. அமைதியாய் இருப்பவனுக்கு கோபப்பட தெரியாது என்பதல்ல. கோபத்தை அடக்கி ஆளும் திறமை படைத்தவன் என்பதே அர்த்தம். மரியாதை என்பது வயதை பொறுத்து வருவதில்லை. அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே வருகின்றன. மௌனம் என்பது சம்மதத்தின் அடையாளம் என்பது மட்டுமல்ல, மறுப்பின் அடையாளமாகவும் இருக்கக்கூடும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி இளைய. அர்த்தமுள்ள அர்த்தங்கள் என்ற தொனிப்பொருளிலே அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்களைய. நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.